மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் பேருந்து நிலையம் பயனற்று வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இருப்பினும் கூட இங்கு உள்ள பேரூராட்சி பேருந்து நிலையம் பயன்பாடின்றி காணப்படுவதாக கூறப்படுகிறது. குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் இருந்தாலும் கூட குடிநீர் நிலையங்கள், கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. பேருந்து நிலையத்தினுள் பேருந்துகளை நிறுத்தாமல் பயணிகள் வெளியிலேயே இறங்கிவிடப்படும் அவலமும் தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. எனவே வைத்தீஸ்வரன் கோயில் பேருந்து நிலையத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு புகழ்பெற்ற செவ்வாய் ஸ்தலம் விளங்கக்கூடிய இடங்க. இங்கே தன்வந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புறவழிச்சாலையால் வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப ஸ்தம்பிச்சு போச்சு. வர்த்தகர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஊரே ஒதுங்கின மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஊர் உள்ள 50% மேற்கொண்ட பஸ்ஸுகளே வர்றதில்லை. பேருந்துகள் வராமல் கனரக வாகனங்கள் மட்டும் அப்படி போகணும்னு நினச்சோம். ஆனால் அனைத்து பேருந்துகளுமே அந்த வழியாக தான் போய்கிட்டுருக்கு. அப்படி தவறி 1-2 மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழியை நோக்கி போகக்கூடிய பேருந்துகளும், சிதம்பரத்துலேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலை தாண்டி போகக்கூடிய பேருந்துகளும் பேருந்து நிலையத்துக்குள்ளார சுத்தமாக வர்றதே இல்லைங்க. ஒரு பேருந்து நிலையம் கூட பேருந்துகள் கூட பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போகாதனால வர்த்தகம் மிக அளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பேருந்து நிலையம் மிகவும் அசுத்தமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வெளி நபர்கள் வந்து தங்குறாங்க. சமூக விரோதிகளோட கூடார மாதிரி இது போய்கிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் இதில் தலையிட்டு பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையத்துக்கு உள்ளே சென்று போகும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து செவ்வாய் ஸ்தலம் இருக்குது. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி வேஸ்ட்டாக தான் இருக்குது. பஸ் வந்து உள்ளே போய் வெளில வரது கிடையாது. அவுட்டர்லேயே பஸ்லாம் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் நிறைய பயணிகள் வந்து அவதிப்படுறாங்க. வெயிலையும் மழையிலையும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒன்றும் இடம் ஒதுங்கிறதுக்கு இடம் இது இல்லாமல் சிரமப்பட்டு நிற்கிறாங்க. இதனால் இது வந்து ஏதோ பார்த்து நடவடிக்கை எடுக்கணுங்க. இதுக்கு அனைத்து பஸ்ஸுகளும் பேருந்து நிலையத்தை உள்ளே வந்துட்டு வெளில போனால் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.